இன்னைக்கு பார்க்கக்கூடிய படம் சதீஷ் கிருஷ்ணன் டைரக்ட் பண்ணி கவின் நடிப்பில் இன்னைக்கு செப்டம்பர் 19 ரிலீஸ் ஆயிருக்கிற கிஸ் படத்தோடைய இன்னொரு ஓப்பனிங் அப்படின்றதா நம்ம இன்னைக்கான வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். அரசர் காலத்துல ஒரு காதலர்கள் இருந்திருக்காங்க. காதலன் ஒரு புக்கை எழுதியிருக்காரு. அந்த புக்கு ரொம்ப வருஷம் கழிச்சு எடுத்துட்டீங்கன்னா இந்த டைம்ல எடுத்துட்டீங்கன்னா நம்ம கதாநாயகன் அவர் மியூசிஷியனா இருக்கிறாரு. மியூசிக் மேல இன்ட்ரெஸ்ட் இருக்கு. கதாநாயகிக்கு டான்ஸ்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கு. எதாச்சியா ரெண்டு பேரும் பார்க்ல மீட் பண்றாங்க. மீட் பண்ற ஃபர்ஸ்ட் டைம்லயே அந்த ஒரு புக்கை கதாநாயகி கிட்ட கதாநாயகி எடுத்து கொடுக்குறாங்க. இதுக்கு அடுத்ததா ஒரு எந்த கப்புல பார்த்தாலும் அவங்க கிஸ் அடிச்சாங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி அவங்களுக்கு என்ன நடந்தது, இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லி அவருக்கு தெரிய வருது. இதுக்கப்புறம் இந்த கதையில என்ன மாதிரியான மாற்றங்கள் நடக்குது அப்படின்றதான் இந்த படத்துடைய என்டையர் ஸ்டோரி. அப்புறம் அவனுக்கு என்ன நடக்க போதோ அதை பார்த்தேன். நான் பார்த்ததுதான் நடந்தது. கவின், விடிவி கணேஷ், விஜய் இவங்க 3 பேருடைய அந்த ஒரு காம்பினேஷன், அவங்க ஒவ்வொரு வாட்டியும் அவங்க பேசக்கூடிய அந்த ஒரு விஷயங்கள் ஆகட்டும், அதுக்கு கவின் ஒரு பக்கம் அவர் கவுண்டர் கொடுக்கறது, இன்னொரு பக்கம் விடிவி கணேஷ் கொடுக்கறது, இது நடுவில் விஜய் கொடுக்கறது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய அந்த ஒரு காமெடி போர்ஷன் ரொம்பவே நல்லா ஃபன் எலமெண்டா கொண்டு போயிருந்தாங்க. இது போக எடுத்துட்டீங்கன்னா கவின் அண்ட் பிரீத்தி 2 பேர்த்துடைய கெமிஸ்ட்ரி நல்லாவே ஒர்க் ஆயிருந்தது. நல்லா பியூட்டிஃபுல்லான ஒரு லவ் அவங்க மூலயமா கொடுத்துருந்தாங்க. இவங்களுக்கு அந்த ஒரு புக்கு மூலயமா என்ன தெரிய வரப்போகுது, அதுக்காக அவங்க என்ன பண்றாங்க, இதை எப்படியாவது தடுக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோடையும் இருப்பாங்க. இதெல்லாமே செகண்ட் ஹாஃப்ல எதிர்பாராத காட்சிகள் கொடுத்து ரொம்பவே சுவாரஸ்யமா கொண்டு போயிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃபை பொறுத்த வரைக்கும் கேரக்டரை இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. அவங்க என்னென்னலாம் பண்றாங்க, ஹீரோ ஹீரோயின் அவங்க மீட் பண்றப்ப அந்த ஒரு போர்ஷன் அழகா இருக்கும். அது போக ஒரு சில இடங்கள் தவிர்த்து எடுத்துட்டீங்கன்னா மற்ற இடங்கள்லாம் நல்லா இருக்கு. அந்த ஒரு சில இடங்கள்ல இன்னும் கொஞ்சம் பெட்டரா கொண்டு போயிருக்கலாம். ஏன்னா அந்த இடங்கள்லாம் சொதப்பின மாதிரி எனக்கு தோணுச்சு. ஆடியன் ஏஞ்சல் தேவயானி தனக்குன்னு கொடுக்கப்பட்ட கேரக்டர் ரொம்பவே நீட்டா பண்ணியிருந்தாங்க. என்னதான் அவங்களுக்கு கம்மியான போர்ஷனா இருந்தாலும் கூட படத்துல மெயினா கவின், விஜய், அதுக்கப்புறம் பிரீத்தி, இவங்க 3 பேர்த்துடைய அந்த ஒரு கேரக்டர், விடிவி கணேஷ் இவரையும் சேர்த்துக்கலாம். 4 பேருக்கு தான் கேரக்டர் மெயினா எழுதியிருக்காங்க. மற்றபடி மற்ற கேரக்டர்லாம் ஜஸ்ட் அவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னே சொல்லுவான். பட் அவங்களோட கேரக்டர்லாம் தேவையில்லாம யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்லாம் தோணாது. கதைக்கு தகுந்த மாதிரி தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. படத்துடைய பேக்ரவுண்ட் மியூசிக் முக்கியமாக சொல்லி ஆகணும். ஏன்னா படத்தோட கதைக்கு தகுந்த மாதிரி அந்த அளவுக்கு சூப்பராக படம் உட்காந்துருக்கு. அந்த ஒரு பேக்ரவுண்ட் ஸ்கோர் பாடல் ஓகே அப்படின்ற அளவுக்கு தான் இருந்து செகண்ட் ஹாஃப்ல கூட ஒரு பாடல் கேட்கறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருந்தது அப்படின்னே சொல்லலாம். விட்டுணும், சும்மா தோணும் போதெல்லாம் கம்மா போட்டு கண்டினியூ பண்ணக்கூடாது. படத்துல சினிமோட்டோகிராஃபி, லைட்டிங் அண்ட் அவங்க எடுக்கப்பட்ட அந்த ஒரு விடம் எக்ஸ்ட்ரா நிறைய எடுத்திருக்காங்க. அண்ட் படத்தோட கான்செப்டை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே நம்ம தமிழ் சினிமாவில் பார்த்த ஒரு கான்செப்ட் தான் கொடுத்துருக்காங்க. இருந்தாலும் எதிர்பாராத ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ், இது என்ன நடக்க போகுது, அதை வச்சு நம்ம என்ன மாதிரி கொண்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பழைய காலத்து கதையும் இப்போ இருக்கிற கதையும் கொஞ்சம் லிங்க் பண்ணி கொடுத்தது நல்லா இருக்குங்க. மொத்தத்தில் இந்த படம் எப்படி இருக்கு அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா, நீங்கள் இந்த வீக்கெண்ட் நல்ல ஒரு லவ் ஸ்டோரி பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தாராளமாக நீங்கள் இந்த படத்தவே பாருங்க. மேபி இந்த படம் பார்த்ததுக்கப்புறம் படம் பெருசாக இல்லை அப்படின்னு ஒரு சிலருக்கு ஃபீல் ஆகலாம்.